அருள்மிகு ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரமோற்சவ திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவில் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுதை சிற்பமாக சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும், மூலஸ்தானத்தில் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேத நாராயணரும், உற்றவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பெருமாள் அருள் பாலிக்கின்றார். சிறப்புகள் வாய்ந்த திருக்கோவிலில் பங்குனி பிரமோற்சவம் வைகாசன முறைப்படி கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலர் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். விழாவில் 10ஆம் திருநாளன்று பங்குனி உத்திர தினத்தன்று திருத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக காலையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் தேருக்கு எழுந்தருளினார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமொழி பிரபந்த கோஷ்டினரால் அருள் பாடல் நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா ஓடிவா கோபாலா ஓடிவா என கோஷங்களுடன் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் சுற்றி நிலையம் வந்தடைந்தது. பக்தர்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.